வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களே. ஒரு விவசாயி 2 குதிரைகளை ஒரு கனமான மரக்கட்டையால சேர்த்து கட்டுறார். ஒரு பக்கம் பசுமையான புல், இன்னொரு பக்கம் சுத்தமான தண்ணீர். வேலையும் கொடுக்க மாட்டார், அடிக்கவும் மாட்டார். ஆனாலும் கொஞ்ச நேரத்துல 2 குதிரையும் சேர்ந்து கீழே விழுந்துருச்சு. ஏன் தெரியுமா? ஒரு குதிரைக்கு பசி, அதனால அது புல்லை நோக்கி இழுக்குது. இன்னொரு குதிரைக்கு ரொம்பவே தாகம், அது தண்ணீரை நோக்கி இழுக்குது. ஆனா யாருமே முதல்ல இன்னொருத்தவங்களோட டைரக்ஷன்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க தயாரா இல்ல. 2 பேரும் தன்னோட முழு பலத்தையும் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கடைசியில டயர்டாகி கீழே விழுந்துட்டாங்க. சைக்காலஜில இதை ஈகோ கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க. நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் என்னால வர முடியாதுன்ற எண்ணம் 2 பேரையும் முன்னாடி போக விடல. இந்த ஈகோ குதிரைக்கு மட்டுமா? நமக்குள்ள எவ்வளவு இருக்கு இல்லையா? ஒரே வீட்டில தான் இருக்கும், ஆனா ஒன்னா வாழ தெரியல. ஏன்னு கேட்டா எல்லார்கிட்டையும் ஒரு பதில் இருக்கும். கருத்து வேறுபாடு வந்தா ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுக்கு பதிலா நான் சொல்றதா சரின்னு ப்ரூவ் பண்றதுதான் எல்லா எஃபர்ட்டுமே போடுறோம். யாருனே தெரியாதவங்கலாம் விட்டு கொடுப்போம், ஆனா வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம். ரோட்ல யாராவது தெரியாம இடிச்சுட்டா சிரிச்சுக்கிட்டு பரவாயில்ல தெரியாம தானே இடிச்சிங்கன்னு சொல்ற நமக்கு வீட்டுல ஒரு தோசை நம்ம நினைச்ச மாதிரி வரலன்னா வீடே 2 போயிடும். இன்னமும் உங்களுக்கு புரியல? சேர்ந்து முன்னாடி போகும்னா சம்டைம்ஸ் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ ப்ளீஸ் உங்க ஈகோவை சைடில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களை மனசார புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, எனக்காக.